ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து எந்த ஒரு புது யூடியூபராக இருந்தாலும் சரி, பெரிய யூடியூபராக இருந்தாலும் சரி, பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சம்மந்தமானப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோ சொல்லுவேன். அதாவது ஃபுல் டிப்ஸு, ஒரு வீடியோ எப்படி எடுக்கணும், எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறேன். எப்படி லைட் செட் பண்ணணும், எங்கெங்கே லைட் வச்சுருக்கேன், எப்படி வந்து பேசணும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பூரா டீட்டெயில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஏன் சொல்கிறேன்னு பின்னாடி நான் சொல்லுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோவில் வந்து எப்படி பேசணுன்றதை முதல்ல கற்றுக்கணும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, என்னோட வீடியோ வைரலால் எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட வீடியோ போய் பார்க்கும்போது அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படி நச்சுன்னு பேசணுங்க. பார்க்குறவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி யதார்த்தமாக பேசணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சவுண்டே வெளியே வராது. அவங்க பார்க்குற முறை எப்படின்னா பாருங்கள், நல்லா பார்த்துங்க. வந்து ஒழுங்காக கேமரா பார்க்க மாட்டாங்க. அதாவது இப்போ நான் பேசுறது வந்து கேமராவோட பாயிண்ட்டை பார்த்து பேசுகிறேன். இதே வந்து என்னோட முகத்தை பார்த்து பேசணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து என்னோட முகத்தை பார்த்து பேசுகிறேன், என்னோட கண் எங்கே இருக்குது பாருங்கள். ஐ கான்டாக்ட் வந்து உங்களை வந்து பார்க்காது. ஐ கான்டாக்ட் வந்து வேறு பக்கம் திரும்புது. ஸோ அதனால் வந்து நம்மளோட ஐயை வந்து கரெக்டாக கேமராவோட பாயிண்டில் வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. ரெண்டாவது வந்து சத்தமாக பேசுங்க. நான் வந்து இப்போ கத்தி பேசுகிறேன், ஓகேங்களா? மெதுவாக வந்து வாய்ஸை வந்து அள்ளி தெளிக்கணும். அப்போதான் மைக்கே வித்தவுட் மைக் போடாமையே வந்து சவுண்டாக பேசினாலே வந்து அவங்களுக்கு வந்து கேட்கும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நபரும் வந்து ஹெட்ஃபோனோட தெரிய மாட்டாங்க பொழுது அன்னைக்கு உங்களோட வீடியோ பார்க்கணும் எல்லாருமே. ஸோ உங்களோட வீடியோ கண்டென்ட் அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டாக இருந்தால் கூட கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சவுண்டு கேட்காதுங்கும் போது அவங்க இப்படி வச்சு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. சவுண்ட் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஹெட்ஃபோன் வந்து 24 hours அவங்க கையில் இருக்காது. ஹெட்ஃபோன் மாட்டாமல் தான் கேட்பாங்க. ஸோ ஹெட்ஃபோன் மாட்டாமல் அவங்க கேட்கணுங்கும் போது கரெக்டாக வந்து அவங்களுக்கு சவுண்டு வந்து கணின்னு அவங்க காதை கேட்டால் தான் அவங்களோட வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணுன்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஓகேங்களா? இது ஒரு ஸ்டெப்பு. சரி, ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சு. மூணாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹாஃப் பாடியை வச்சு நான் எப்படி பேசுன்னு சொல்லிட்டேன். இதே ஃபுல் சைஸ் பாடியை வச்சு பேசும்போது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தெரியுமா பேசணும்னா அதை எப்படி பண்ணுறது காட்டுறேன். அதையும் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல் பாடி காட்டுறேன். ஃபுல் பாடி காட்டி நான் பேசும்போது சவுண்டாக தான் பேசுகிறேன். இப்பவும் வந்து மைக் கிடையாது. என்னோட சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கத்தி பேசுகிறேன். இப்படி வந்து நிற்கும் போது லுங்கி கட்டியிருக்கேன். லுங்கி கட்டிட்டு நம்ம பேசும்போது நல்லா இருக்குமா? இருக்காதுல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ வந்து பார்க்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஆளு தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மலையாளிஸ் பார்ப்பாங்க, தெலுங்குல இருக்கவங்க பார்ப்பாங்க, ஹிந்திக்காரங்க பார்ப்பாங்க. ஸோ பார்க்கும்போது லுங்கியை கட்டி நிற்கிறாங்க என்னடான்றது கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வெயிட் மினிட், ஓகே? பாருங்க, பேண்ட் போட்டு வந்துட்டேன். அப்படி நல்லா ஸ்டைலாக வந்து இப்படி போஸ் கொடுக்கலாம். அப்படி விஜய் மாதிரி போஸ் கொடுக்கலாம். பேண்ட் போட்டு வந்துட்டு நல்லா சவுண்டாக பேசணும், ஓகேங்களா? பேசும்போது நல்லா சவுண்டாக பேசுனீங்கனாலே போதும், வேறு எதுவுமே தெரியாது. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி லைட்டிங் செட்டப்பையும் காட்டுறேன் நான். அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்குது. நான் வந்து ப்ரொஃபஷனலாக லைட் செட்லாம் போட கிடையாது. ஒரு நார்மலான ஒரு யூடியூபரு, புது யூடியூபர், பணம் இல்லாத ஒரு யூடியூபருக்கான ஒரு செட்டப்பை தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து காட்டுறேன் என்னோட வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துங்க. தலை கொஞ்சம் இதாக வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹெட் வந்து டச் ஆகும். அப்போ காலை கொஞ்சம் அகத்தி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அகத்தி வச்சுட்டு நம்ம பேசணும், ஒன்றும் பிரச்சனை. இது எப்படி வேணாலும் பேசுகிறாங்க. பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி வீடியோ செஞ்சு காட்டுறேன். என்னோட மற்ற வீடியோவில் வந்து இந்த மாதிரி நான் செஞ்சு காட்ட மாட்டேன். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது, நான் நேராக நிற்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசும்போது என்ன கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ரைட்டு. ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு டயலாக் தூக்கி வச்சிடணும். அவன் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஒரு டயலாக் தூக்கி வச்சிடணும். வச்சுட்டு, அதாவது இப்போ நான் பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான் சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் இருக்கும் எல்லா வீடியோ. தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்க்கணும். அப்படி பார்க்கணுன்னு நினைப்பதாங்க ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அப்படிங்கும்போது ஏதோ வந்து இவன் என்ன நம்மளை ஸ்கிப் பண்ணிட்டு போனேன், நான் ஃபுல்லாக பார்ப்பேன்னு ஒரு வம்பா வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயலாக் வச்சுருங்க.
நல்ல ட்ரெஸ் போட்டுங்க, நல்லா குளிச்சுட்டு நல்லா முகத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா பளிச்சுட்டு இருக்க மாதிரி பண்ணிங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங்லேயும் நிறைய வேலை இருக்குது. அது வந்து எடிட்டிங் வந்து நான் இன்னொரு வீடியோ நான் பின்னாடி வந்து போடுறேன், ஓகேங்களா? ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க, அவ்வளோதான். பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்குது. நல்லா பேசணும், கண்ணீர் பேசணும், இதெல்லாம் பண்ணிங்க. அடுத்து லைட் செட்டிங் அப்படின்றத வந்து பேக் கேமரா மூலிமா காட்டுறேன், பாருங்கள், ஓகேங்களா? சரி, இந்த பேக் கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்க ஃபேனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேனோட சவுண்டு வந்து உங்களுக்கு ஒழுங்காக கேட்காது. ஸோ அது மாதிரி இருக்கணும். லேப்டாப் வச்சுருங்க, ஒரு சின்ன ஒரு ஷோகேஸ்க்கு வைக்கிற மாதிரி இருக்குது, ஒரு விளையாடச்சாமா இருக்குது, மொபைலோட பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு லைட் எரியுது. இது என்னமோ லைட்டு நான் கடையில் வைக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு காருக்குள்ளே இருந்த ஒரு மோட்ரு. இது அந்த காரெல்லாம் உடச்சி போட்டு அந்த மோட்டரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது லைட் ஆன் பண்ணோம்னா ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட்டு ஒரு லைட்டிங்காகாண்டி. நைட் நேரத்தில் வந்து லைட் ஆஃப் பண்ணோம்னா நல்லா வந்து ஜெகஜோதியாக வந்து லைட்டு மினுக்குன்னு எரியும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னோடய லைட் செட்டப் இங்கே பாருங்கள். எனக்கு முன்னாடி வந்து ஒரு கட்டில் இருக்குது. அந்த கட்டிலில் தான் வந்து நான் வந்து லைட் வச்சுருக்கேன். ஒரு லைட் வந்து எப்படி மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். மொபைலோட கிளிப்பு ஸ்டாண்டில் வந்து ஒரு ஹோல்டர் சொல்லி வந்து ஒரு லைட்டை வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து என்னோடய ட்ரைபாட் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயும் வந்து இன்னொரு ஸ்டாண்ட் இருக்குது. அது சும்மா ஒரு ஸ்டாண்டு தான். ஒரு ஸ்டாண்டில் வந்து ஒரு குச்சி மேலே பைப்பை சொருவி வச்சுட்டு அந்த பைப்பு மேலே வந்து இன்னொரு லைட்டையும் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக மொத்தம் 2 லைட் வச்சுருக்கேன். 2 லைட் வச்சுட்டு அது ஒயர் கனெக்ஷன் பண்ணி அந்த மூலையில் ஒரு சுவிட்ச் போர்டில் 2 ஒயரை ஒன்றாக்கி கட்டி வச்சுருக்கேன். இது வந்து செலவில்லாத வீட்டில் கிடக்கிற பழசு குப்பைகளை வச்சு தான் செஞ்சது, ஓகேங்களா? நல்லா 2 லைட்டை போட்டு பிரைட்டாக வச்சுட்டு முன்னாடி நிற்கும் போது வந்து நல்லா வந்து நான் இந்த இடத்துல நிற்கும் போது வந்து சும்மா பளிச்சுன்னு வந்து வீடியோ தெரியும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி உள்ள செட்டிங் எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன். வீடியோ வந்து கேஷுவலாகவே பண்ணலாம். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு நான் இடுக்கு முடுக்கா நின்றுக்கிட்டு மட்டும் தான் பேசுகிறேன், ப்ரொஃபஷனல் அப்படி கிடையாது. இப்போ கேஷுவலாக என்னோட மைண்டை வச்சு நான் பேசுகிறேன். சொல்லக்கூடிய கருத்து வந்து கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா? மக்களுக்கு வந்து பளிச்சுன்னு கொடுக்கணும். நல்ல கண்டென்ட்டாக போடுங்க, அவ்வளோதான். கண்டென்ட்டு மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணாங்களே எல்லாரும் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இவன் தான் என்னோட மகன், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பேர் வந்து இமான் கான், என் பேர் வந்து ரஹ்மான் கான். அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். லைட் செட்டப் காமிச்சிட்டேன். மைக்கு வந்து வித்தவுட் மைக்கு தான். அப்புறம் வந்து கேமரா வந்து பார்த்துருப்பீங்க, என்னோட வீடியோ செட்டப் பார்த்துருப்பீங்க, எப்படி பேசணும் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய் ஒரு பேட்டா, பாய் பாய்.